வணக்கம் சிம்மராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்துல ஒரு கம்பீரமான தோற்றமும் ஆளுமை திறனும் கொண்ட நீங்க நிஜமாவே ஒரு காட்டுக்கு ராஜா மாதிரி தான். உங்களோட தன்னம்பிக்கையும் யாரையும் எதிர்பார்க்காத அந்த தனித்துவமும் தான் உங்களோட மிகப்பெரிய அடையாளம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களோட அந்த பெருமை இன்னும் அதிகமாக போகுதா, இல்ல சில இடங்கள்ல நீங்க வளைஞ்சு கொடுக்கணுமான்னு இப்போ ஒரு ஆத்மார்த்தமான நண்பனா உங்ககிட்ட பேச போறேன். ஒரு 2 நிமிஷம் மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பொதுவா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிநாதன் சூரிய பகவான் வலுவான இடத்துல இருக்கிறதால உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரும். மற்றவங்க உங்களை பார்க்குற விதமே இப்ப மாறும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனா இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். முதல்ல உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பை பற்றி பார்ப்போம். சிம்மராசிக்காரங்க, நீங்க யாருக்காவது கீழே வேலை பார்க்கறத விட ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுல தான் வல்லவங்க. இந்த மாசம் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரப்போகுது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றது தான் சட்டம் அப்படிங்கிற பிடிவாதத்தை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்க கூட வேலை பார்க்கிறவங்களோட உணர்வுகளையும் மதிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த தலைவரை உருவெடுப்பீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். குறிப்பா ரியல் எஸ்டேட், இரும்பு மற்றும் சிவப்பு நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்க கௌரவத்துக்கு குறைவே இருக்காது. பணம் தாராளமா வரும். ஆனா நீங்க உங்களுடைய அந்த குறையக்கூடாதுன்னு ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க. ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சா அதோட தரம் மட்டும் இல்லாம விலையையும் கொஞ்சம் பாருங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய ஆளை காட்டிக்கணுங்கிறதுக்காக அதிக கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். அப்பா வழியில ஒரு பெரிய பண உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு சின்ன ஈகோ யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி வரலாம். நீங்க உங்க துணையை மதிக்க ஆரம்பிச்சாலே இந்த மாசம் உங்க வீடு சொர்க்கமா மாறிடும். வீட்டு பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்கும். குழந்தைகளோட கல்யாணம் விஷயம் அல்லது மேற்படிப்பு சம்பந்தமா ஒரு நல்ல முடிவை இந்த மாசம் எடுப்பீங்க. உறவினர்களோட வீட்டு விசேஷங்களுக்கு போய் வர்றது மூலமா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனா மற்றவங்க விஷயத்துல அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க வெறுப்பை சம்பாதிச்சுக்காதீங்க. அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க பாருங்க. ஆரோக்கியத்துல இந்த மாசம் நீங்க உங்க கண்ணுக்கும் முதுகெலும்புக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகப்படியான வேலைபளு காரணமா முதுகு வலி இல்ல கழுத்து வலி வரலாம். அதே மாதிரி வெயில்ல அதிகமா அலையிறத தவிர்த்துருங்க. ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதிகாலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது உங்க உடம்புக்கு மட்டும் இல்ல, உங்க ராசிநாதனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு சவாலான அதே சமயம் சாதனையான மாசம். விளையாட்டு போட்டிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடலோ அல்லது பாராட்டு சான்றிதழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படிப்புல முதலிடம் பிடிக்கணுங்கிறவங்க வைராகியம் இந்த மாசம் பலிக்கும். ஆனா தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களோட லட்சியம் என்னவோ அதுல மட்டும் குறியாயிருங்க. இந்த மாதம் இன்னும் சிறப்பாகவே நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய பகவானை நோக்கி ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அர்க்கியம் கொடுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது உங்க மனசுக்கு தைரியத்தையும் உடல் பலத்தையும் தரும். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை உணவுகளை ஏழைங்களுக்கு தானமா கொடுங்க. சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்கு ஒரு அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய மாசமா அமைய போகுது. நீங்க ஒரு ராஜ நடை போட போறீங்க. உங்களோட நிதானம் மட்டும் உங்க கூட இருந்தா இந்த உலகத்தையே நீங்க ஜெயிக்கலாம். நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றியும் சந்தோஷமும் உங்க வீடு தேடி வரும். நல்லதே நடக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஓம் முருகா துணை. முருகர் அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.